90s கிட்ஸோட ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பாட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணி அதை வந்து டேஸ்டே வேற மாதிரி கொண்டு வராங்க. அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு முன்னாடி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்தங்கஞ்சி தாங்க. நல்லா பால் ஊற்றி அதில் வந்து நாட்டு சக்கரைலாம் போட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக எல்லாருமே அதான் வந்து குடித்தோம். அதுக்கப்புறமா வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா. என்னன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு வந்து நல்லா தட்டி கூட சேர்த்துக்கோங்க. அது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்து உப்பு சேர்த்து எப்போ போல வதக்கிக்கலாம். மசாலாவுக்காக வெறும் மஞ்சத்தூளும் வெறும் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா சுருள இந்த மாதிரி வதக்கி விட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை ஆற வச்சு அந்த தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம்ல அதில் போட்டு அப்படியே கிளறணுங்க. தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. செம்மையான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் தூணும், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டாதான் தக்காளி சாதம் பிடிக்கும்ன்றவங்க யாரெல்லாம் கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க சரிங்களா. சொரக்காய் பொரியல் வச்சு இன்னைக்கு சூப்பரா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.